இந்த பரிசுத்த பர்வதத்தை குறித்து இந்த 14 வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. கோராத்தின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. முதல் வசனம், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 66வது அதிகாரம் முதல் வசனத்துல, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய தேவனை நம்ம என்ன பண்ணணும்? மிகவும் துதிக்கப்படத்தக்கவரா இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே துதித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. என்னன்னு பார்த்தோம்னாங்க, தேவன் இருக்கும் இடம் எப்படி இருக்குது? அந்த இடத்துல மகிழ்ச்சி பொங்குகிறது, அந்த அளவுக்கு சந்தோஷம் பொங்கி இருக்கிறது. அப்படிங்கும்போது தேவ சபைக்குள்ளேயும் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்துல குடியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இருதயமும் மகிழ்ச்சியில பொங்கி இருக்கணும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலுமே மிகவும் பெரியவர் என்னுடைய இருதயத்துல குடியிருக்கிறாரு. அப்படி குடியிருக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏமாத்திரம் அப்படின்னு அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா இந்த நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன குறிக்குதுன்னா, 1000 ஆண்டுகள் அரசாட்சி நடக்குது இல்லைங்களா? ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாடி 1000 ஆண்டுகள் அரசாட்சியில தேவனுடைய மகிமையை வெளிப்படும் விதமாக இந்த வசனங்கள் உள்ளது. அல்லேலூயா. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைத்தீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த 6 வசனங்களும் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 9 வசனம் வரைக்கும் தேவனுடைய மகிமையையும் சியோனின் மகிமையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா மகிழ்ச்சியான ஆட்சி நடைபெற்றிருக்குது. ஏசாயா 2:2, கடைசி நாட்களில் ஆமென். அரண்மனைக்கு எல்லா ஜாதியாரும், தேவ சபைக்காகட்டும் எங்கானாலும் எல்லா ஜாதியாரும் ஓடி தேவனை தொழுது கொள்ளும் இடமாக நம்மளுடைய சபை உள்ளது. அடுத்த காரியம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அஸ்திபாரப்படுத்தப்பட்ட இடம் இது. சங்கீதம் 8:7 இல்லைங்க, 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தோம்னா, அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்து மேல் உள்ளது. இந்த பரிசுத்த பர்வதம் எதுன்னா சியோன் மலை, ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். நம்மளுக்கு இந்த பரிசுத்த பர்வதம் நம்மளுடைய சபை. இங்க நம்மளுடைய ஆண்டவருடைய பாதஸ்தலம், கரெக்ட் அஸ்திபலம் நம்மளுடைய சபையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 43:3வது வசனத்துல ஆண்டவருடைய வாசஸ்தலம் எதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 43:3, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்குள் உமது வாசஸ்தலத்திற்குள் என்னை கொண்டு போகுவதாக. அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்குள்ளும் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னா, அவருடைய வெளிச்சமும் அவருடைய சத்தியமும் தான் நம்மளை பரிசுத்த பர்வதத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏசாயா 60:13, என் பரிசுத்தலத்தை சிங்காரிக்கும்படிக்கு தீபனோனின் மகிமையும் தேவதாரி விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் உண்மை மரங்களும் கூட என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய சபையில அவருடைய பாதஸ்தானம் இருக்கிறதுனால அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தை மகிமைப்படுத்தும் விதமாக, சியோனை மகிமைப்படுத்தும் விதமாக நமக்கு இந்த சங்கீதத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவனுடைய சியோனை பூமியின் ராஜாக்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? கலக்கம் ஏற்படுது. அல்லேலூயா.
இந்த ராஜாக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, கலக்கம் உண்டாகி அங்கிருந்து விரைந்து ஓடி நடுங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது நீ நடுங்குறது மட்டும் இல்லாம கர்ப்பஸ்திரீ வேதனை, பிரசவ வேதனை படுறது போல அவங்க வேதனைப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை வந்து சந்திக்க வரும்போது தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது காரியங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி வேதனைப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவார்கள், அவருடைய சபையை விட்டு ஓடுவார்கள் அப்படின்னு எடுத்து சொல்லும் விதமாக இந்த காரியம் சொல்லப்பட்டுள்ளது. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரக்கூடிய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேவ பிள்ளைகளை வந்து அணுகக்கூடாது. ஒருவேளை அப்படி வந்தாலும் தேவனுக்கு விரோதமாக வர்றவங்களை வந்து நம்ம விட்டு விரட்டும் விதமாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 9வது வசனத்தை பார்த்தோம்னா, தேவனை உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது தேவனுடைய சபைக்குள்ள நம்ம வந்துட்டு பல காரியங்களை பற்றி சிந்திக்காமல் அவருடைய கிருபை, அவருடைய நன்மைகள் அதையெல்லாம் குறித்து சிந்தித்து அவருக்கு நன்றி சொல்லணும். 10வது வசனம், தேவனை உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வழக்கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆதி காலத்துல வந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய மகிமையை விளம்பும்படியாக இருந்தாங்க, ஆனா புறம் கூறினார்கள். ஆனா வந்து இப்ப இருக்கிற ஜனங்கள் வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தணும், அவருடைய கிருபையை வந்து அநேக ஜனங்களுக்கு சொல்லணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய கிருபைகள், அவர் வந்து நம்மளுக்கு செய்த நன்மைகள் எல்லாமே அநேக ஜாதிகளுக்கு சொல்லணும். அது இல்லாம அந்த கிருபைகள் நிமித்தம் நாம மகிழ்ச்சி அடையணும். ஃபர்ஸ்ட் நாம மகிழ்ச்சி அடைந்தாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்து பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா, சியோன் அரண்மனையை குறித்து ஜனங்கள் வந்து இஸ்ரவேலை விட்டு பாபிலோனுக்கு கடத்தப்பட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அவங்களால உணர முடிஞ்சுச்சு. உணர்ந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்க சியோன்ல இருக்கும்போது அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், நீங்க தான் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்களும் அந்த இடத்துக்கு போய் அந்த இடங்களை எல்லாம் கவனிக்கணும், அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளணுங்கிறதுக்காக அடுத்த வசனங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல வந்து ஒவ்வொன்றையும் உற்று கவனியுங்கள், அடுத்த தலைமுறைக்கு அது போகணும். என்ன போகணும்னா, ஆண்டவருடைய மகிமை, அவருடைய கிருபை எல்லாமே வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம இந்த பழைய சர்ச்சில் இருந்தோம், புது சர்ச்சுக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்றோம்னா நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லணும், நம்ம இந்த ஸ்தானத்துல ஆண்டவர் நம்மளை இப்படி எல்லாம் வழி நடத்தி நம்மள இந்த ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லும் போதுதான் ஆண்டவருடைய மகிமை விளங்கும். நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மகிமை வந்து வெளிப்படாது. அடுத்த 14வது வசனத்தை பார்த்தோம்னா, ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை வந்து இந்த 14வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் வந்து மரண பரியந்தம் வரைக்கும் நம்மளை நடத்துவார். யாருமே வந்து நம்ம சாகுற வரைக்கும் கூடவே இருப்பாங்க யாரையும் நம்ம சொல்ல முடியாது. புறஜாதியாரும் வந்து இந்த தேவன் நம்மளை வழி நடத்துவாருன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவன் வந்து நம்மளை மரண பரியந்தம் வரைக்கும் நடத்துவாரு. என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கைக்குள்ள நாங்க வந்துட்டோம், அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். அவருடைய திட்டம் என்னமோ அதன்படி நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அவருடைய பாதையை விட்டு நம்ம விலகி போனோம்னா, இதுலயே இருக்குது பாருங்க 7வது வசனம், கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். அவருடைய திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மளுக்கு அடி கொடுத்து திருத்துவார். அதுவே வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம்னா, கீழ்காற்றினால் அவர்களுக்கு அப்பத்தினாலும் காடைகளினாலும் போஷித்தார். அல்லேலூயா. கீழ்காற்று மூலமாக அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இங்க வந்து யோனா வந்து ஆண்டவருடைய வழியை தவறி போகும்போது அந்த இடத்துல அவர் வந்து கப்பலை வந்து உடைத்தாரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம நடக்கும் போது அவருக்கு நம்மளுக்கு வந்து எத்தனையோ சோதனைகள் வந்தால் அவருடைய திட்டத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு நல்ல காரியங்களை நடத்துவார். அவருடைய திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போறோம்னா மண்டையில 2 கொடுத்து இந்த பாதையில தான் நீ போகணும், அந்த பாதைக்கு போனீங்கன்னா பயங்கரமா அடிபடுன்னு சொல்லி அவருடைய வழிகளை நம்மளுக்கு காட்டுகிறார். அல்லேலூயா. அது வந்து 1 நாளைக்கு 2 நாளைக்கு இல்லைங்க, நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் நம்மளுக்கு மரணம் என்பது இல்லை. அவருடைய திட்டம் நிறைவேறுதா, ஓகே போதும், உன்னுடைய திட்டம் நிறைவேறப்பட்டுள்ளது, திரும்பவும் நீ வந்து என்னுடைய ஸ்தானத்துக்கு
அவருடைய பரிசுத்த பர்வதமாகி அவருடைய ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துக்குவார். அல்லேலூயா. அவரே ஆதியும் அந்தமுமா இருந்து நம்ம கூட இருந்து ஒவ்வொரு வழியிலையும் நம்மளை நடத்திக்கிட்டு, அவருடைய வழியில நடத்திக்கிட்டு, நீதியின் பாதையில நடத்திக்கிட்டு நம்மளை சரியான பாதையில நம்ம அவருடைய திட்டம் நிறைவேற்ற வரைக்கும் கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா. இது ஒரு சங்கீதத்தை திரும்ப இன்னொரு டைம் வாசிக்கிறேங்க, பாத்துங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காகவும் அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.